வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலூடாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிப்பதாக கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய உணர்வில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலகவில்லை என்கிறார் சரவணபவன். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று உச்சத்தை தொட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் குழு தெரிவிப்பு. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 2வது கட்டமாக அதிகரிக்கின்றது கொரோனா தொற்று. இனி விரிவான செய்திகள். ஒற்றையாட்சி முறைமையை கொண்ட புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான களமாக எதிர்வரும் பொதுத் தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. ஸ்ரீலங்காவில் இனப்பிரச்சினை ஒன்று இடம்பெறவில்லை என்பதை ராஜபக்ச அரசாங்கத்துடன் இணைந்து உலக நாடுகளுக்கு தெரிவிக்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளதாகவும் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கட்சி உறுப்பினர்கள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே முன்னணியின் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த இடைக்கால அறிக்கை ஒரு ஒற்றையாட்சிக்குரிய இடைக்கால அறிக்கை என்ற விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகிக்கிற கட்சிகள் கூட அந்த அறிக்கை வெளிவந்த உடனே நிராகரித்திருந்தார்கள். அப்படி இருக்க அது எல்லாத்தையும் புறந்தள்ளி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நிரல் தமிழ் அரசியலை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்து முடக்குவதற்கான அந்த முயற்சி இன்னும் கைவிடப்படவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக கடந்த 2018ஆம் ஆண்டில் இருந்து தேர்தல் களத்திலே மிக மோசமான பின்னடைவுகளை அடைந்தும் கூட அவர்கள் இன்றைக்கும் கூட அந்த முயற்சியை கைவிடாமல் இருக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச 2017ஆம் ஆண்டு 52 நாள் குழப்பம் நடைபெற்ற பொழுது சம்பந்தன் அவர்களை கூப்பிட்டு அவரை சந்தித்து அவரிடம் சொன்ன கருத்தும் நீங்கள் எங்களை ஆதரிங்கள், நீங்கள் விரும்பின அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவோம் என்று. அது இன்றைக்கு நடைபெறுவதற்கு இந்த தேர்தல் ஒரு களமாக பயன்படுத்துறதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை எத்தனிக்கிறோம். தமிழ் அரசியலை நிரந்தரமாக ஒற்றையாட்சிக்குள் முடக்கி இந்த தீவிலே ஒரு இனப்பிரச்சனையே கிடையாது என்ற நிலைமையை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்கு இன்றைக்கு துணிஞ்சிருக்கிறோம். அந்த பின்னணியிலே தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய உணர்விலிருந்து சட்டம் விலகாது தொடர்ந்தும் தமிழ் மக்களுடன் பயணித்து வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று மீண்டும் திரும்பி வர ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்த பெரும்பான்மையின சிங்கள அரசுகளே காரணம் என்றும் சரவணபவன் குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது சரவணபவன் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த கொழும்பில் இருந்து வார கட்சிகள் ஆறால நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்த இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு நிவாரணம் இந்த கொண்டு தர வேண்டி கிடக்குது. உங்களோட வாட்டிலேயே உங்களோட காலில் நிதானமா நின்றிருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மாறி மாறி அடிச்சு எல்லாரையும் இடம்பெயர பண்ணி எவ்வளவு எல்லா சொத்துக்களையும் இழந்து கொண்டு தான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு முள்ளிவாய்க்கால் வரையும் போய் வந்திருக்கின்றீங்க. ஆறால் சரி, நீ அடிச்ச உடைச்ச கொலை செய்து எல்லாம் முடிஞ்சது. 2009ஆம் ஆண்டு பெரிய வெற்றி விழா எல்லாம் கொண்டாடிட்டீங்க. இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியது வீடு வாசல் அவருடைய வாழ்வாதாரம் கொடுத்தாரா? முடிஞ்சுதா? நடக்க இல்லை. தேசிய கூட்டமைப்பு என்றைக்கும் உங்களுடன் பலமாக இருக்கும். தேசிய கூட்டமைப்பை என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து இம்மி அளவும் பிசகாமல் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்காக தன்னுடைய சேவையை செய்யும். இது இன்றல்ல நேற்றல்ல, இப்ப எத்தனையோ வருடங்களாக உங்கள் கண் முன்னாலே நாங்கள் எவ்வளவு நேர்மையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியில் கேட்கின்றோம், வீட்டிற்கு வாக்களியுங்கள். முதலில் மறந்து விடாதீர்கள். வீட்டுக்கு நிச்சயமாக உங்கள் புல்லடியை போட வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு 3 வாக்கு இருக்கின்றது. 3ல் 1 எனக்கும் தாங்குகின்றது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணியம்மன் கோவில் பிராயச்சித்த அபிஷேகம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் உரிமையாளர் என கூறிக்கொள்வோரால் கடந்த காலங்களில் சர்ச்சைகள் எழுப்பியிருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இன்றைய தினம் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன.
தேர்தல்கள் ஆணைக்குழு மக்களை கேலிக்குள்ளாக்கியுள்ளதாக ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் உரையாற்றிய சரத் வீரசேகர 19வது அரசியலமைப்பு திருத்தமே தேர்தலை சிக்கலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று மக்களை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. தேர்தலை ஒத்திவைத்து தற்போதும் தேர்தலை நடத்துவதற்கான உரிய சூழலை உருவாக்காமல் குழப்பமான நிலைக்கு மக்களை இட்டுச் சென்றுள்ளது. இதுவே 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக இடம்பெற்றது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு தாமும் எதிர்ப்பு வெளியிடுவது தொடர்பில் இன்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக ஜனாதிபதிக்கு அரசாங்கத்தை ஒரு வருடத்திற்கு பின்னர் கலைப்பதற்கு இருந்த அதிகாரம் 4.5 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டது. எமக்கு தெரியும், அரசாங்கம் மக்களுக்கு வரி விதிப்பின் அல்லது அசாதாரண முறையில் வரிகளை விதித்தால், தேசிய சொத்துக்களை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்தால் அல்லது தேசிய பாதுகாப்பை முழுமையாக கரசனை கொள்ள செய்தால் அந்த அரசாங்கத்தை ஒரு வருடத்திற்கு பின்னர் எந்த ஒரு நேரத்திலும் கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை 2003ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா பயன்படுத்தினார். ரணில் விக்ரமசிங்க புலிகளுடன் ஒப்பந்தம் செய்த பின்னர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியானதை அடுத்து தனக்கு இருந்த அதிகாரத்தின் பிரகாரம் சந்திரிகா அந்த அரசாங்கத்தை கலைத்தார். அந்த தீர்மானம் சரியானது என்பதை நிரூபிக்கும் வகையில் அடுத்து நடத்தப்பட்ட பொது தேர்தலில் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை முழுமையாக நிராகரித்து வேறு அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது போன்று அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 55 பேர் மீண்டுள்ள நிலையில் உடல்நலம் தேறியோரின் மொத்த எண்ணிக்கை 1342ஆக உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1889ஆக தொடர்ந்தும் காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவில் இதுவரை 87,083 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள அதேவேளை நேற்று மாத்திரம் 1116 பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் இன்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்தில் கொரோனா தொற்றுக்கு உள்ளான மேலும் 55 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியுள்ளார்கள். கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 1342ஆக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை நேற்று மேலும் 5 கடற்படையினருக்கு தொற்று ஏற்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதோடு இதுவரை தொற்றுக்கு உள்ளான கடற்படையினரின் மொத்த எண்ணிக்கை 890ஆக உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 712 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ள அதேவேளை 178 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சந்தன விக்ரமசிங்க குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த மேலும் 222 பேர் PCR பரிசோதனைகளின் பின்னர் இன்றைய தினம் தமது சொந்த வீடுகளுக்கு திரும்புவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 13 வைத்தியசாலைகளில் 46 பேர் தொடர்ந்தும் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை 13,875 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ள அதேவேளை தொடர்ந்தும் 43 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 4,387 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் வீடு புகுந்து நடத்தப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நேற்றைய தினம் இரவு 7:30 அளவில் நுழைந்த சிலர் அங்கிருந்தவர்களை வாளால் வெட்டியுள்ளனர். அத்துடன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களையும் தாக்கி சேதப்படுத்திவிட்டு தாக்குதல்தாரிகள் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த வாழ்வெட்டு சம்பவத்தில் பெண் உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் அச்சம் படிப்படியாக குறைந்து வருகின்ற நிலையில் காசநோய் பரவல் தொடர்பான அச்சம் அதிகரித்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் சி ஜமுனானந்தா எச்சரித்துள்ளார். இதுவரை 90 பேர் காசநோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மேலும் 20 நோயாளர்கள் சமூகத்தில் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது கோவிட்-19 நோயின் தாக்கம் இலங்கையில் குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் உலக அளவில் இதன் தாக்கம் சில நாடுகளில் கடுமையாக உள்ளது. இன்று உலகில் 3 நோய்கள் தொற்று நோய்கள் பேண்டமிக் என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. அதில் முதன்மையானது கோவிட்-19 நோய், அடுத்ததாக காச நோய் அமைகின்றது, அதுக்கு அடுத்ததாக எய்ட்ஸ் நோய் அமைகின்றது. குறிப்பாக
கோவிட்டுக்குரிய விழிப்புணர்வு மக்களிடையே சிறப்பாக உள்ளதனால் அந்த நோய் கட்டுப்படுத்துவதற்குரிய பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை சிறப்பாக உள்ளது. ஆனால் கோவிட் நோய் அறிகுறியுடையவர்கள், அதாவது இருமுவர்களில் காசநோய் கிருமிகள் காணப்படும் பொழுது அதனால் பலருக்கு பரவலாம். ஆகவே காசநோயானது மிகவும் விழிப்புணர்வு கட்டுப்படுத்த வேண்டிய நோய். அதேபோல் 2020-21 ஆண்டுகளில் உலகளாவிய ரீதியில் 10 மில்லியன் மக்கள் காசநோயால் பாதிக்கப்படுவார்கள். இதில் 3 மில்லியன் மக்கள் காசநோயால் பாதிக்கப்படுவதை அறிய மாட்டார்கள். மேலும் 1 மில்லியன் மக்கள் எதிர்வரும் ஒரு வருடத்தில் உலகளாவிய ரீதியில் காசநோயால் இறக்க வேண்டி நேரிடலாம். எனவே காசநோய் பற்றிய விழிப்புணர்வு, காசநோய்க்கான சிகிச்சை அளித்தலும் மிகவும் இன்றியமையாதவை. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று வரை இந்த வருடம் சுமார் 90 காசநோயாளிகள் இனங்காணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒரு 20 காசநோயாளிகள் இனங்காணப்படாமல் உள்ளார்கள் இந்த முதல் 6 மாதத்திற்குள். அதேபோல் இலங்கை முழுக்க இவ்வாறு காசநோயாளிகள் இந்த கோவிட் நோய் நிலை காரணமாக இனங்காணப்படுவதில் தடங்கள் ஏற்படலாம். மேலும் கோவிட் ஏற்படுத்திய பொருளாதார நிலைமை சமூகத்தில் வறுமையை அதிகரிக்கும். இதனால் காசநோயாளிகள் அதிக அளவு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். எனவே காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு, காசநோய்க்கான சிகிச்சையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். தற்போது கோவிட் நோய்க்கு நாங்கள் போடுகின்ற மாஸ்க், முகக்கவசம் ஆனது காசநோய் தொற்றினை தடுக்கும். ஆகவே முகக்கவசம் அணிதல் காசநோய் பரம்பலை கட்டுப்படுத்தும். முல்லைத்தீவு தேவிபுரத்தில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் காணியை அரசு உத்தியோகத்தர் ஒருவர் கபளீகரம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த அரசு உத்தியோகத்தரும் அவரது மனைவியும் தமது வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் தங்கியிருப்பதாக பாதிக்கப்பட்டுள்ள மோகனரூபினி எனும் குடும்ப பெண் தெரிவித்திருக்கின்றார். இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற போது தனது கணவனை இழந்து 2 பிள்ளைகளுடன் நிர்கதிக்குள்ளான முல்லைத்தீவு தேவிபுரத்தை சேர்ந்த மோகனரூபினி அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தனது தாயாரது வீட்டில் வசித்து வந்துள்ளார். எனினும் 2005ஆம் ஆண்டு அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றால் அவருக்கு காணி வழங்கப்பட்டுள்ள அதேவேளை 2012ஆம் ஆண்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் அவர் மீள குடியேற்றப்பட்டுள்ளார். தனக்கு வழங்கப்பட்ட காணியை தொடர்ந்தும் பராமரித்து வந்ததாக குறிப்பிடும் மோகனரூபினி 2015ஆம் ஆண்டு முதல் அரச உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது மனைவியும் தனது காணியை கையகப்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தருமாறு ஊடகங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ள அவர் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளரிடமும் இது குறித்து முறையிட்டுள்ளார். இந்த வீட்டில் தான் நாங்கள் வசித்து கொண்டிருந்தாங்க. 2 பிள்ளைகள். எந்த விதமான காணியும் எதுவுமே இல்லை. இதுதான் எங்களுக்குரிய காணி. வேறு ஒரு இடமும் எங்களுக்கு இல்லை. 2009க்கு பிறகுதான் கணவர் வீரச்சாடைஞ்சு இறந்து விட்டார். அதுக்கு பிறகுதான் நாங்கள் புல்மொட்டை முகாமில் போய் இருந்து பிறகு தம்பி வயிற்றில் 9 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பிறந்தது பிறகு அம்மாவோட போய் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தேன். இப்போ வந்து 2011 துப்புரவாக்கி போட்டு தான் போனேன். போயிட்டு இப்போ 2013 வார நேரம் அவர் வந்துட்டு இருக்கிறார். 2000 உத்தியோகத்தில் வந்திருந்து அடாத்துக்கு அடம் பிடிச்சி கொண்டு என்ற கலைச்சது நான் தனி என்ன செய்கிறது. இந்த கணவர் இருந்து இந்த விட்டு உதவி இல்லாதெல்லாம் இந்த அம்மாவோட போயிருக்கு. வேறு யாரும் உதவி இல்லை. இந்த எங்கள் பக்கத்தில் அண்ணா இருக்கிறபடி எனக்கு இந்த வேணும் இந்த வீடுங்காணி. இந்த அரசு உத்தியோகத்தரை எப்படியாவது எங்களுக்கு அத்துமுறை இருக்கிற அரசு உத்தியோகத்தரை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்ளுங்க. மன்னார் பேசாலை பகுதியில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக, பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்களிடமிருந்து புதையல் எடுக்க பயன்படுத்தும் நவீன கருவி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பேசாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பேசாலை ஜூட்ஸ் வீதி பற்றைக்காட்டு பகுதியில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 6 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். பேசாலை பதில் போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை இரவு 9 மணியளவில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அனுராதபுரத்தைச் சேர்ந்த 4 பேரும், பேசாலை நடுக்குடா வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 2 நபர்களும் பேசாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நவீன கருவி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த 6 சந்தேக நபர்களும் பேசாலை போலீசாரால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மன்னார் பதில் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை பிணையில் விடுவிக்க நீதவான் அனுமதி அளித்துள்ளார்.
மலையக மக்களுக்கு ஆன்மீக சேவையாற்றும் நோக்கிலேயே இரம்படை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இலங்கை சிம்யா மிஷன் நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கும் மக்கள் தற்போது அது வியாபார நோக்கில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நேற்றைய தினம் இரம்படை ஆஞ்சநேயர் கோவிலில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ரம்பொடை ஆஞ்சநேயர் கோவில் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் தொடர்பில் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சின்மயா மிஷன் ஆன்மீக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் தலைவர், பிரதம குருக்கள் உள்ளிட்ட நிர்வாக சபையினருக்கும் ஆலயத்தின் புனித தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் இயங்கும் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் செயற்படும் பல இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆரம்பத்தில் சின்மயா மிஷன் சிறப்பாக செயற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டதோடு தற்போது அது வியாபார நோக்கில் செயற்பட்டு வருவதாகவும் சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இங்கே உள்ள நிர்வாகம் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு போன தடவை கேம்புக்கு நான் 1.5 லட்சம் ரூபா குசலா டவுன்லேருந்து சேர்த்து கொடுத்தேன். கோவிலிருந்து உங்களுக்கு கொடுக்கல. அது வந்து நீங்கள் என்ன சொல்லணும் சுவாமி. அதை நாங்கள் வியாபாரத்தை பற்றி நாங்கள் சொல்லவும் இல்லை. விலை போடுறதுன்னு சொல்லியிருந்தாரு விஷயம். நாங்கள் பேசுறது ஆன்மீகம். நாங்கள் கேட்டது ஐயா, ஆன்மீகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தான் கேட்போம். நீங்கள் ஆன்மீகத்துக்கு என்ன செஞ்சீங்க? இந்த மலையக சமூகத்துக்கு ஆன்மீகத்துக்கு என்ன செஞ்சீங்க? சிம்மியா இங்கே கோயில் ஐயா இருக்காரு, பூசை நடக்குது, அம்மா இருக்காங்க, ஐயா இருக்காங்க, இந்த வளாகத்தில் எல்லாம் நடக்குது. அதனால் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மலையகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இதன்போது நிர்வாகத்தில் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஆன்மீக நிறுவனம் வியாபார ஸ்தாபனமாக இயங்குவதாக மக்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து சின்மயா மிஷன் ஆன்மீக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் தலைவர் கூட்டத்தின் இடைநடுவிலிருந்து வெளியேறினார். அவரை வெளியேற விடாமல் தடுக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் சபையில் குழப்பம் ஏற்பட்டது. ஐயா நீங்க இருக்கணும், எங்களுக்கு தேவை. தமிழ்ல தானே பேசுறோம். எக்ஸ்கியூஸ் மீ ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வாறாயினும் சின்மயா மிஷன் சர்வதேச ரீதியில் செயற்படும் தனியார் நிறுவனம் என்பதால் தலைமை அலுவலகத்தில் கலந்துரையாடிய பின்னர் பதிலளிப்பதாக சின்மயா மிஷன் ஆன்மீக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் தலைவர் தெரிவித்தார். உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் இது உலகத்தில் எல்லா இடமும் 340 சென்டர்ஸ் இருக்கு. இந்த சென்டர்ஸ்ல நடக்கிற அவ்வளவு சின்மயா மிஷன் ஹெட் இப்போ இருக்கிறவர் சுவாமி சொர்பானந்தி, அவர் சொல்றபடி தான் நாங்கள் செய்யலாம். எனக்கு நல்லா தெரியும் 2018 நீங்கள் கொஞ்சம் பேர் அவர் வந்து மீட் பண்ணி இதே குறைவாக எழுத சொன்னீங்க. அவர் உங்களுக்கு சொன்னவர், நீங்கள் போய் கேம்பு போய் வையுங்கோ, கிளாஸஸ் வையுங்கோ, அதுகளை தான் செய்யும். எங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா நீங்கள் போய் கேட்டிருக்கீங்க, என்ன உடனே ரிமூவ் பண்ணச்சு. அவர் வடிவாக சொன்னவரா, இது அட்மின் ஒர்க், நீங்கள் இதில் இன்டர்ஃபியர் பண்ணுவோம். அதோட சின்மயா மிஷன் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். அவையில் சொல்கிறபடி தான் நாங்கள் நடக்கலாம். இங்கே மட்டுமில்லை, முழு வேர்ல்டு 340 சென்டர்ஸில் அவையில் சொல்கிறபடி தான் நாங்கள் செய்யலாம். தலைமை அலுவலகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் 1 மாதத்திற்குள் தீர்வொன்றை வழங்குவதாக இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் நிர்வாகம் தொடர்ந்தும் வியாபார நோக்கத்துடன் செயற்படுமாயின் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆலய பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,32,000 தாண்டியுள்ளதுடன் 1,69,000 பேர் உடல்நலம் தேறியுள்ளனர். இதேவேளை தமிழகத்தில் உச்சத்தை தொட்டுள்ள கொரோனா தொற்று படிப்படியாக குறைவடையும் என மருத்துவ நிபுணர்கள் குழு தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் புதிதாக மேலும் 36 கொரோனா தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 50 நாட்களாக புதிய கொரோனா தொற்று நோயாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படாத நிலையில் 2வது கட்டமாக புதிய தொற்று பரவல் ஆரம்பித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள மிகப்பெரிய மொத்த விற்பனை சந்தையை மையப்படுத்தி 2வது கட்ட கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு பின்னர் கடந்த வியாழக்கிழமை 1 நோயாளரும், வெள்ளிக்கிழமை 6 நோயாளர்களும், சனிக்கிழமை 36 நோயாளர்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தனர். இதனையடுத்து மொத்த விற்பனை சந்தையின் முகாமையாளர் உட்பட ஏனைய உத்தியோகத்தர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவும் சாத்தியங்கள் அதிகளவில் உள்ளதால் தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துணை பிரதமர் ஜன்சுரான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
பெய்ஜிங்குடன் தொடர்புபட்ட தொற்று நோயாளர்கள் ஹூபே, சிச்சுவான் மற்றும் லியாவ்லிங் ஆகிய மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 79,25,237 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் 4,33,648 பேர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவில் 1,15,732 பேரும், பிரேசிலில் 43,332 பேரும், பிரித்தானியாவில் 41,783 பேரும், இத்தாலியில் 34,345 பேரும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளார்கள். பிரான்சில் இதுவரை 29,410 பேர் பலியாகியுள்ள நிலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் அமல்படுத்தப்பட்ட சில கட்டுப்பாடுகளை தளர்த்தப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் பயணம் மேற்கொள்ள முடியும் என்பதோடு உணவகங்களை திறப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ள தமது உறவினர்களை குடும்ப உறுப்பினர்கள் பார்வையிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இனவாத எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு வீரர்கள் மண்டியிட்டு ஆதரவு வழங்குவதற்கு சர்வதேச ஒலிம்பிக் குழு தடை விதித்துள்ளமை மனிதுரிமை மீறல் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிராயுத பாணியாக ஆபிரிக்க அமெரிக்கர்களின் கொலைக்கு நீதி கோரி போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்ற நிலையில் உலகளாவிய தடகள அமைப்பு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலூடாக ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிப்பதாக கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. தமிழ் தேசிய உணர்வில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலகவில்லை என்கிறார் சரவணபவன். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று உச்சத்தை தொட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் குழு தெரிவிப்பு. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 2வது கட்டமாக அதிகரிக்கின்றது கொரோனா தொற்று. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் எமது செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.